நம்ம கண்டினியூவாக ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து இந்த வாட்டி இப்போ எடுத்து வச்சுக்கிற ஜோக்லாம் வந்து பயங்கர சிரிப்பாக வருது எனக்கே. அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கர சிரிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஜோக்கு நம்ம முதல்ல பார்க்கலாம். எப்படித்தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்களோ, இப்படி பார்க்குறாரு, எப்படித்தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்களோ, எனக்கெல்லாம் எந்திரிச்சு போய் ஃபேன் போடவே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆமாம், இந்த வெயில் டைமில் அதுக்கு இதுக்குன்னா சம்மந்தம் இருக்குது. எந்திரிச்சு போய் ஃபேன் பார்த்தோம். அந்த சோம்பேறியை மென்ஷன் பண்ணுறதுக்காக இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தான் ஓடி போய்லாம் கல்யாணம் பண்ணுறாங்களோ, எங்களாம் எந்திரிச்சு போய் ஃபேன் போடுறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு. அடுத்த ஜோக் பார்க்கலாம். அண்ணே, கடவுள் எல்லார் வீட்லேயும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை கொடுத்தார், பொண்டாட்டி ஏண்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். கடவுளை மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நம்ம கடவுளை மறந்து ப்ரேயர் பண்ணாமல் இருந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொண்டாட்டியை கொடுத்தாராம். வில்லத்தனமாக இல்லைனா மென்ஷன் பண்ணிட்டாங்க பொண்டாட்டியை. அடுத்த ஜோக் பார்க்கலாம். நான் கூட பேண்ட்டு தான் அவந்துருச்சோன்னு நினச்சேன், இது செருப்பு டிசைனா, நல்லா வருவீங்கடா. ஆனால் பாருங்க, ஜீன்ஸு பேண்ட்டில் செருப்பு தைச்சி போடுறாங்க. அதே மாதிரி இருக்குதுமா, அச்சாசில் ஜீன்ஸு பேண்ட்டு மாரி பயங்கரமாக இருக்குது இந்த ஜோக்கு. அடுத்து பார்க்கலாம். ப்ரோ, சென்னை வந்துட்டேன்னு சென்னையில் நீங்கள் எங்கே இருக்க ஏரியாவை சொல்லுங்கள், திரும்பி போயிருங்க ப்ரோ, சென்னையே ஒரே ஏரியா தான் இருக்குது. இது வந்து மழை டைமில் சொல்லிக்கிறாங்க படுக்குது இந்த ஜோக்கு. இப்போ படிக்கிறேன் நம்ம வெயில் டைமில். இதுவும் ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்திருக்கும் வெயில் டைமில் இருக்கிறதுனால. நம்ம அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். ஜப்பான்காரன் வேலை செய்யலைன்னா செத்துருவான், சீனாக்காரன் சூதாடாமல் இருந்தால் செத்துருவான், நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமாக இருந்தால் செத்துருவான். அப்படி சொல்ல முடியாது. சொந்த பந்தங்கள் ரொம்ப முக்கியம். அது வந்து அழகான குருவி கூடு மாதிரி சேர்க்கணும். அதை வந்து பிரித்து விடக்கூடாது. சொந்தங்கள் இல்லாதவங்களுக்கு தான் சொந்தங்களோட அருமைன்னு தெரியும். ஓகேவா? அதனால் வந்து சொந்தக்காரங்களாம் அதுமாரி சொல்லக்கூடாது எப்பயுமே. சும்மா விளையாட்டுக்கு வேணால் ஜோக்கு வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் விளையாட்டுக்கு நேரில் சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லை. நம்ம அடுத்த ஜோக்கு இப்போ பயங்கரமான ஜோக்கை பார்க்க போகிறோம். அடுத்து, டே மச்சான், பொண்ணு வீட்டில் உன் ஃபோட்டோ கேட்டாங்கடா, உங்ககிட்ட இருக்கிறதுலையே நல்ல ஃபோட்டோவா ஒன்று அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இவருனா பண்ணிக்கிறாரு, ஒயின் ஷாப் முன்னாடி நீ எடுத்த ஃபோட்டோவை, இப்படி இருக்கிற ஃபோட்டோவை ஒயின் ஷாப் முன்னாடி பல்லுக்கிற மாதிரி எடுத்து வச்சு அமைச்சிருக்கிறாரு. பொண்ணு வீட்டில் இதை அமைச்சா எவனா பொண்ணு கொடுப்பானா ஒயின் ஷாப் முன்னாடி? எப்படியாப்பட்ட அறிவுத்தனமாக சொல்லிங்க. இப்பா அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். காதலித்து பார், திங்கக்கிழமையும் சொர்க்கமாகும், கல்யாணம் பண்ணிப்பார், ஞாயிற்றுக்கிழமையும் நரகமாகும். கரெக்டு. ஐயோ, பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எப்படி தான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறான்னு தெரியல. நம்மளுக்கு அந்த மாதிரி மூளைலாம் இல்லையாப்பா. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். அம்மா, ஏண்டா செல்லம் அழுகுற குழந்தை, அப்பா இன்னைக்கு எனக்கு முத்தம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறார். அம்மா, நீ நல்லா படித்தா அப்பா முத்தம் கொடுப்பாரு அப்படின்றாங்க. குழந்தை, நம்ம வீட்டு வேலைக்காரி என்ன ஐஏஎஸ்ஸாக படிச்சிருக்கு, அப்பா தினமும் கொடுத்துட்டு போகிறாரு அப்படி போட்டு கொடுத்துட்டான். அப்போ என்ன, இதுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்கி தொல்லை பண்ணி உயிரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் போட்டு ஐயன் எப்படியாப்பட்ட பையனை பெற்று வச்சுக்கணும், பொதுன்னு போட்டு கொடுக்குற பையனை. எப்பா அடுத்த ஜோக் பார்க்கலாம். யார் சாமி இவன் அப்படின்னு. என் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தான் என் தெய்வம், தெய்வத்துக்கே கடன் கொடுக்கும் தகுதி எனக்கு. கடன் வாங்காதரா நாயேன்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு போர்டை வச்சு பயங்கரமாக அசத்தல் பண்ணிட்டுக்கிறான். என் கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு தெய்வம், தெய்வத்திற்கே கடன் கொடுக்கும் தகுதி எனக்கு இல்லை. வேற லெவல் யோசனை, பயங்கரமாக இருந்து சான்ஸ். தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.